Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து percentage topic பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி quants பத்தி பார்ப்போம். So quants வந்து ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட்டா எடுத்து படிக்காம அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டா எடுத்து படிங்க. ஏன்னா quants பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக் இருக்கு. ஸோ இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு எப்போ ஈஸின்னு தோணும்னா அதில் உள்ள பேசிக் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸின்னு தோணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக மீடியம் லெவல் கொஸ்டின் படிப்பீங்க, அடுத்து ஹை லெவல் கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ ஒரு டாபிக் எப்போ ஈஸின்னு தோணும்னா அதில் உள்ள பேசிக் லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸின்னு தோணும். ஸோ இதே மாதிரி அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் பேசிக் லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ அதில் எக்ஸாம்பிள் ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பெர்சன்டேஜ். நம்ம ஏன் இன்னைக்கு பெர்சன்டேஜ் மெயினாக பார்க்குறோம்னா எப்படி நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன் ரொம்ப பேசிக்கோ அதே மாதிரி குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் டாபிக்ங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஏன்னா இந்த பெர்சன்டேஜ் டாபிக் வச்சு மட்டுமே நம்ம குவான்ஸ்ல இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ங்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்து நம்ம பெர்சன்டேஜ் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று. இன்னைக்கு நம்ம பெர்சன்டேஜ் டாபிக்ல ஹை லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த பெர்சன்டேஜ் டாபிக்ல நீங்க இன்னும் பேசிக் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்லே நம்ம பேசிக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஸோ நம்ம பெர்சன்டேஜில் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் பற்றி ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துட்றேன். ஸோ பெர்சன்டேஜ்ங்கிற டாப்பிக்லேயே இருக்கு பெர்சென்ட். அதுக்கான மீனிங் வந்து பெர் 100, அதாவது ஃபார் ஈச் 100 ஆர் ஃபார் எவ்ரி 100ன்னு சொல்லுவாங்க. அதாவது 100ல் 1 அந்த மாதிரி சொல்றதான் பெர்சன்டேஜ்ங்கிறது. ஸோ சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கான இதுதான் அது. ஸோ அப்போ 1%ங்கிறத 1/100 அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி X% X/100 எழுதுவாங்க. ஸோ இது இன்னும் எக்ஸாம்பிள்ல பார்க்கணும்னா X% ஆஃப் ஒய் அப்படிங்கிறத, ஸோ இப்போ X%னா X/100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், ஸோ இன் சிம்பிள் இன்ட்டு ஒய். ஸோ அப்போ அதை XY ஆஃப் 100 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பேசிக் கன்வர்ஷன்லாம் பெர்சன்டேஜ்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி 50%, 25%, 20, 75, 120, 125, 150 இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வேல்யூ தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல இருக்கும்போது நீங்க அதை 50/100 எழுதி அப்படி சால்வ் பண்ணாம டேரக்டா 50% கேட்டாலே அதோட சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ வந்து 1/2. அதே மாதிரி 25னா அதுக்கு வந்து 1/4, 20னா 1/5. இந்த மாதிரி நீங்க பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக் பெர்சன்டேஜ்க்கான ஃபிராக்ஷன் வேல்யூவை நீங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வேல்யூ, தென் அதோட ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது இந்த பெர்சன்டேஜுக்கு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூங்கிறத நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சால்வ் பண்ணி பார்க்காம டேரக்டாக இந்த பெர்சன்டேஜுக்கு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த பெர்சன்டேஜுக்கு இந்த ஃபிராக்ஷன் தாங்கிறத இந்த அப் டு 25ங்கிற வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் பர்சன்டேஜ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து மோஸ்ட்லி சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக். ஸோ அது டேட்டா இன்டர்பிரேஷன் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பை சார்ட், பார் சார்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த இதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதில் மினிமம் 2 கொஸ்டினாவது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாதிரி தேர்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ். இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஹை லெவல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல பேஸ் எப்படி இருக்கும்னா சேலரி மார்க் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும், இல்ல பாப்புலேஷன் எலெக்ஷன் கவுண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும், இல்ல டிப்ரிசியேஷன் வேல்யூ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். பெர்சன்டேஜ் டாபிக்ல உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலாஸ் என்னன்னா இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலாஸ் தான். ஸோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா அது என்னென்ன ஃபார்முலானா நியூ வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. அதே மாதிரி பெர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு அப்படியே அங்கே ஆப்போசிட், இங்கே நியூ மைனஸ் ஒரிஜினல்னா இங்கே ஒரிஜினல் மைனஸ் நியூ டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எரருக்கு கரெக்ட் வேல்யூ மைனஸ் இன்கரெக்ட் டிவைட் பை கரெக்ட் வேல்யூ இன்ட்டு 100. ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து நீங்க இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். So first question என்ன கொடுத்திருக்காங்க, the footprint of the tower is expanded by 25% with the elevation unchanged. By what percentage does the tower's volume grow அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கோபுரத்தின் அடிப்பகுதி வந்து 25% வந்து விரிவடைகிறது, அதன் உயரம் மட்டும் மாறாமல் உள்ளது. ஸோ அப்போ கோபுரத்தின் கொள்ளளவு எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு டவர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டவர்னாலே ஜெனரலா தெரியும் அந்த டவர் எதர் சிலிண்டர் ஷேப்லயோ இல்ல ஒரு கியூபாய்ட் ஷேப்லயோ தான் இருக்கும், 3D ஷேப்ல இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டவர் வந்து இப்போ ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னா சப்போஸ் இந்த டவர் வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுட் பிரிண்ட்னா என்ன, அடிப்பகுதி. ஸோ அப்போ அடிப்பகுதினா இந்த டவரோட இந்த ரீஜன் தான் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அடிப்பகுதியில் என்னென்னலாம் கவர் ஆகும், இப்போ அது கியூபாய்ட். ஸோ கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வால்யூம் ஃபார்முலா என்னன்னு தெரியும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதில் இந்த அடிப்பகுதிங்கிறப்ப எதெல்லாம் கவர் ஆகும்னா இந்த லென்த் ரீஜியன் அண்ட் இந்த பிரெத் ரீஜியன் தான் கவர் ஆகும். ஸோ அப்போ கியூபாய்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுட் பிரிண்ட்ங்கிறது அடிப்பகுதி பேஸ் ஏரியா. ஸோ அப்போ அந்த பேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் இன்ட்டு பிரெத் கவர் ஆகும். சப்போஸ் இது இப்போ கியூபாய்டு
இதே சப்போஸ் சிலிண்டர் ஷேப்ல இருந்துச்சுன்னா ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் இது சிலிண்டருக்கான ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதில் சிலிண்டருக்கு நம்மளுக்கு அப்போ ஃபுட் பிரிண்ட் பேஸ் ஏரியா என்ன கவர் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்கான இந்த பை அண்ட் அதுக்கான ரேடியஸ் வேல்யூ தான் இந்த பேஸ் ஏரியாவில் கவர் ஆகும். ஸோ இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயருங்கிறதான் இதில் ஃபுட் பிரிண்ட் பிளேஸ். அதே மாதிரி இந்த கியூபாய்டில் லென்த் இன்ட்டு பிரெத்துங்கிறதான் ஃபுட் பிரிண்ட்கான வேல்யூ. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதில் எலிவேஷன் வந்து அன்சேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலிவேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்டுங்கிறதான் எலிவேஷன். ஸோ அப்போ இதில் இந்த இதுதான் எலிவேஷன். ஸோ இப்போ நம்ம அந்த டவர் வந்து ஒரு கியூபாய்ட்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கியூபாய்ட்னு கன்சிடர் பண்ணும்போது அந்த டவருக்கான வால்யூம் ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு ஃபுட் பிரிண்ட் எலிவேஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுட் பிரிண்ட்னா அடிப்பகுதி, அப்போ அடிப்பகுதினா இந்த பேஸ் ஏரியா. ஸோ இப்போ பேஸ் ஏரியாங்கிறப்ப இந்த லென்த்தும் பிரெத்தும் தான் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதில் வால்யூம் ஈக்குவல் டு இந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு நம்ம லென்த் பிரெட்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ அப்போ ஃபுட் பிரிண்ட் இன்ட்டு எலிவேஷனுங்கிறதா ஹைட். ஸோ இப்போ ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க, இந்த டவரோட ஃபுட் பிரிண்ட் வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் ஏரியா வந்து இதுதான். இது 25% இன்க்ரீஸ்னா அப்போ 125/100 எழுதலாமா. ஸோ இந்த 125/100 1.25 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் ஏரியா வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1.25 F இன்ட்டு ஹெச். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பை வாட் பர்சன்டேஜ் டஸ் த டவர் வால்யூம் க்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டு வால்யூமே நம்ம கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ இதில் வால்யூம் நமக்கு க்ரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ க்ரோனா அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன தெரியும்ல, இன்க்ரீஸ்ட் வேல்யூ பை ஒரிஜினல் மைனஸ் ஒரிஜினல் இன்ட்டு 100. ஸோ நம்மளுக்கு இன்க்ரீஸ்ட் வேல்யூ இதில் என்ன, 1.25 FH. அண்ட் ஒரிஜினல் வேல்யூ வந்து வெறும் F இன்ட்டு ஹெச். ஸோ மைனஸ் F இன்ட்டு ஹெச் டிவைடட் பை அகைன் ஒரிஜினல் வேல்யூ F இன்ட்டு ஹெச் இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணினா உங்களுக்கு 0.25 FH பை FH இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். ஸோ FH கேன்சல் ஆகி ரிமைனிங் 0.25 இன்ட்டு 100 கிடைக்கும். ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 25ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் டவர்ஸ் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 25% தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ராமன் ஸ்பென்ஸ் 84% ஆஃப் ஹிஸ் இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஹிஸ் இன்கம் இன்க்ரீஸ்ட் பை 40%, அப்புறம் சேவிங்ஸ் டிக்ரீஸ்ட் பை 50%, தென் வாட் பர்சன்ட் டஸ் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராமன்கிறவர் வந்து 84% வந்து அவர் சம்பளத்துக்கு வந்து செலவிடுறாரு. ஸோ மிச்சம் வந்து அவரோட வருமானம் வந்து 40% அதிகரிக்குது, ஆனால் சேமிப்பு வந்து 50% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அவரோட செலவு வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ராமனோட இன்கம் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாதுங்கனால நம்ம இதில் ராமனோட இன்கம் வந்து 100ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ ராமனோட இன்கம் வந்து நான் 100 எடுத்துக்கிறேன். அதில் வந்து இவர் ராமன் வந்து 84 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ மட்டும் எவ்வளோ, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்கம் வந்து 100 rupees, அதில் 84% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ மிச்சம் அவருக்கு எவ்வளோ இருக்கும், 84 rupees அவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூ வந்து 84 rupees. ஸோ நம்மளுக்கு அப்போ இன்கம் தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம அப்போ சேவிங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ 184 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும், 16 rupees. ஸோ இந்த 16 rupeesங்கிறது தான் அவரோட சேவிங்ஸ். ஸோ அப்போ அவர் இன்கம் 100 ரூபா வாங்கினார்னா அதில் எக்ஸ்பெண்டிச்சர் 84 செலவு பண்ணார் போக மிச்சம் இருக்கிறதா சேவிங்ஸ் அமௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவரோட இன்கம் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சப்போஸ் அவரோட இன்கம் வந்து 100 ரூபானா அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ புது அவரோட இன்கம் என்ன இருக்கும், 140 rupees இருக்கும். ஸோ அதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, இஸ் சேவிங்ஸ் வந்து டிக்ரீஸ்ட் பை 50%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அவரோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கு, 16 rupees. ஸோ இந்த 16 rupeesலையும் 50% குறையுது. இந்த 16 rupeesங்கிறது 100%. அப்போ அதில் 15% தான் குறைஞ்சிருச்சு. அப்போ 16ல பாதி எவ்வளோ, 8 rupees. அப்போ இந்த 15%ங்கிறது 8 rupees. அப்போ இவரோட புது சேவிங்ஸ் எவ்வளோ, 8 rupees. ஸோ நம்மளுக்கு இதில் இன்கம் தெரிஞ்சிச்சு, சேவிங்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும்னா 140ல 8 rupees போக ரிமைனிங் அப்போ 132 rupees வந்து அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
வாட் பர்சன் டஸ் ஹிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 132 ரூபா, இதில் முன்னாடி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 84 ரூபா. ஸோ இப்போ இதுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் அந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நியூ வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100. ஸோ இவரோட நியூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 132 ருபீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 84 ருபீஸ். ஸோ டிவைடட் பை 84 இன்ட்டு 100. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணினா உங்களுக்கு 48/84 கிடைக்கும் இன்ட்டு 100. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 12/21 இன்ட்டு 100 கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு 57.14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு அப்போ ஆப்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் மோஸ்ட்லி ரவுண்ட் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 57.14ங்கிறத நம்ம ரவுண்ட் வேல்யூ எடுக்கும்போது 57%. ஸோ இப்போ ஆப்ஷன் சி 57%ங்கிறதா அவரோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். A student multiplied a number by 4/5 instead of 5/4. So what is the percentage error அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவர் வந்து ஒரு எண்ணை வந்து 5/4 பெருக்குவதற்கு பதிலாக 4/5 பெருக்கிட்டாரு. ஸோ அப்போ அதனால அந்த கணக்கில் ஏற்பட்ட பிழை சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த நம்பர் என்னன்னு தெரியாதனால ஸோ நான் அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து அவர் கரெக்டாக எவ்வளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் 5/4 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ அந்த கரெக்ட் நம்பர் வந்து எவ்வளோ இருந்திருக்கணும், இந்த எக்ஸுங்கிற நம்பர் வந்து எதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், கரெக்ட்னா 5/4 பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ 5/4. பட் அவர் இன்கரெக்டாக தப்பாக எதோட மல்டிப்ளை பண்ணிட்டாரு, எக்ஸ் இன்ட்டு 4/4 பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம 5x/4னும் இதை 4x/5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கான கொஸ்டினில் வந்து பெர்சன்டேஜ் எரர் கால்குலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு பெர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா என்ன? So correct value minus incorrect divided by correct value into 100. So நமக்கு இந்த correct value என்னன்னு தெரியும் 5x/4, incorrect என்னன்னு தெரியும் 4x/5. So அதை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். So அப்போ 5x/4 minus 4x/5 5x/4 into 100. So இதை நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு 25x minus 16x/20/5x/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன்ட்டு 100. இதை இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு 9x/20. ஸோ இதை நான் இந்த 5x/4 ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கும் போது எனக்கு 4/5x கிடைக்கும். தென் இன்ட்டு இந்த 100 வேல்யூ. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண 9/25 இன்ட்டு 100 கிடைக்கும். ஸோ இது இன்னும் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸோ 9 × 4 ரிமைனிங் மிஞ்சும். ஸோ 9 × 4 என்ன 36. ஸோ இந்த 36% அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது பெர்சன்டேஜ் எரருக்கான வேல்யூ. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 36% தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In a stationery box, the number of pens is 40% more than the number of pencils and the number of eraser is 25% less than the number of pens அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So if the total number of pen, pencil and eraser in the box is 690 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எரேசர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டினில் ஃபுல்லாக பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரும் பெர்சன்டேஜில் இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்த வரைக்கும் தெரியும் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ், பென்சில், பாக்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 690 ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரும் ஒரு வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி வேல்யூ கேட்டப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பென்ஸ் இஸ் 40% மோர் தென் நம்பர் ஆஃப் பென்சில்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் பென்சில் வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த பென்சிலோட வேல்யூ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன நம்பர் ஆஃப் பென் இஸ் 40% மோர் தென் நம்பர் ஆஃப் பென்சில்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அப்போ ஆல்ரெடி பென்சிலோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்தனால நம்ம 40% மோர்னா அப்போ 140/100. ஸோ அதை நம்ம இப்போ 1.40ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து அப்போ எவ்வளோ இருக்கும் 1.4x அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, அந்த நம்பர் ஆஃப் எரேசர் இஸ் 25% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எரேசர் பென், இந்த எரேசருக்கும் பென்னையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க, இதில் பென்சில் இல்லை. ஸோ இப்போ 25% லெஸ் தென்னா 25% லெஸ் தென்னா இப்போ எவ்வளோ இருக்கும் 75%. ஸோ இப்போ 75% ஆஃப் நம்பர் ஆஃப் பென்ஸ். ஸோ இப்போ 75% இன்ட்டு 1.4x. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்
ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இப்போ 1.05x அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு அப்போ பென்சிலுக்கான வேல்யூ எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, பென்னுக்கு 1.4x, அதே மாதிரி எரேசருக்கு 1.0.5xன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில் அண்ட் எரேசர் இந்த பாக்ஸ் 619 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பென்சிலுக்கான இந்த வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான வேல்யூ அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1.4x ப்ளஸ் 1.05x ஈக்குவல் டு 690. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 3.45x ஈக்குவல் டு 690 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 690 டிவைடட் பை 3.45. ஸோ இந்த நான் இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 100 and 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே 690 எக்ஸ்ட்ரா இன்னும் 20 கிடைக்கும், இங்கே 345ன்னு கிடைக்கும். ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 345 is 345, 345 690. ஸோ அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 200 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 200 தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம பென்சிலுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட பென்சிலோட வேல்யூ வந்து 200. நம்மளுக்கு கொஸ்டினில் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எரேசர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எரேசரோட பார்ட் என்ன, 1.05x. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இப்போ இங்கே 200 அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வர ஆன்சர் என்ன இருக்கும், 210. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எரேசர் எவ்வளோ, ஆப்ஷன் சி 210 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The price of fuel decreases by 10%, 45% and 10% in 3 successive months அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So but increases by 65 in the 4th month. So what is the percentage decrease in the price of the fuel in the 4th month comparative to the original price அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸும் பெர்சன்டேஜ், நம்ம கேட்டிருக்கிறதும் பெர்சன்டேஜ். அப்போ நம்ம அந்த நான் எடுத்துக்கிறத இப்போ நான் 100 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த price of the fuel நமக்கு என்னென்னு தெரியாததுனால நான் இந்த fuel price வந்து நான் 100 எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு அப்போ இதில் கொஸ்டினில் கொடுத்து என்ன கொடுத்துருவாங்க, டிக்ரீசஸ் பை 10% இந்த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்தில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அதை 100 10% டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 90 rupees. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தில் 90. ஸோ அதே மாதிரி செகண்ட் மந்த்தில் எவ்வளோ 45% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செகண்ட் மந்த்துக்கு ஆல்ரெடி 90 rupees இருக்குது, 45% இன்னும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 55% இருக்கும். ஸோ அப்போ இந்த 55% ஆஃப் 90 rupees அப்படிங்கிறது எவ்வளோனா, ஸோ அப்போ இந்த 55% ஆஃப் 90ங்கிறது எவ்வளோ இருக்கும், 49.5 rupees அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் மந்த் அகைன் டிக்ரீசஸ் பை 10%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தேர்ட் மந்த்துக்கு ஆல்ரெடி 49.5 rupees இருக்குது, இதில் அகைன் 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதில் 90%. ஸோ அப்போ 90% ஆஃப் 49.5ங்கிறது 44.55 rupeesங்கிறது தான் தேர்ட் மந்த்துக்கான ப்ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன, பட் இன்க்ரீசஸ் பை 65 இந்த ஃபோர்த் மந்த். இது வரைக்கும் டிக்ரீஸ் ஆனது இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபோர்த் மந்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி நமக்கு 44.55 rupeesல இருக்குது, அது வந்து 65% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து 165/100. ஸோ அதை வந்து நான் 44.55 into 1.65 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 73.5075 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 73.5075 rupees தான் அது ஃபோர்த் மந்த்தில் எனக்கான பெட்ரோலுக்கான ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரிஜினல் ஃபியூல் ப்ரைஸ் சப்போஸ் இப்போ 100 ரூபானா நம்மளுக்கான ஃபோர்த் மந்த்தில் 73 ரூபா தான் சம்திங் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு பார்த்தாலே தெரியுது 100 ரூபா 73 ரூபாங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ்ன்னு தான் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு அப்போ ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வராது, ஏன்னா அதில் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ ஆப்ஷன் சி டியில் தான் ஏதோ ஒன்று கிடைக்கும். நம்மளுக்கான இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ்க்கான இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 100க்கும் 73க்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிக்கணும்னா 100 - 73.5075. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 26.49 தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி டிக்ரீசஸ் பை 26.49 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The present population of the village is 6000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So if the number of male increases by 10% and number of female increased by 15%, then the population becomes 6720. Hence find the initial number of males and females ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கிராமத்தில் வந்து
தற்போதைய மக்கள் தொகை வந்து 6000னா அடுத்த ஆண்களின் எண்ணிக்கை வந்து 10%, பெண்கள் வந்து 15% அதிகரிக்குது. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் தொகை வந்து 6720 ஆகுது. ஸோ அப்போ ஆண் பெண்களின் ஆரம்ப எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நம்ம ஒரு வில்லேஜுக்கான பாப்புலேஷனாலே தெரியும், மேல் பிளஸ் ஃபீமேல் சேர்ந்து தான் ஒரு வில்லேஜுக்கான பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அப்போ மேல் பிளஸ் ஃபீமேல் சேர்ந்து நம்மளுக்கு இதில் ஃபர்ஸ்ட் 6000 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, மேல்ஸ் வந்து 10%, ஃபீமேல்ஸ் வந்து 15 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ 10%ங்கிறது ஸோ இப்போ 10.100, அதே மாதிரி 15%ங்கிறது நம்ம 115/100 எழுதலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ 1.1 இதை வந்து 1.15 எழுதலாமா. ஸோ அப்போ இங்கே எழுதும்போது 1.1m + 1.15 f = 6720. ஸோ எனக்கு இப்போ இங்கே 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு அதுக்கான மேல் ஃபீமேல் அந்த மாதிரி வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எஃப் ஃபீமேல்ஸை வச்சுக்கிட்டு நான் மேல்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபீமேலை மட்டும் வச்சு ஃபீமேலுக்கான பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 6000 - m அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வேல்யூவை நான் எடுத்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 1.1m + 1.15 இந்த எஃப்க்கு பதிலாக நான் இந்த 6000 - m அப்ளை பண்ணுறேன் = 6720. ஸோ இதை நான் இன்னும் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 1.1m + 6900 - 1.15m = 6720 அப்படின்னு கிடைக்கும். இது இன்னும் நம்ம சால்வ் பண்ணோம், நம்மளுக்கு 0.05m - +6900 = 6720 கிடைக்கும். ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு 0.05m = 180 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு m = 1800/5 அப்படின்னு கிடைக்கும். இதை நமக்கு இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 36. ஸோ இப்போ மேல் பாப்புலேஷன் எவ்வளோ, 36,3600. ஸோ நமக்கு இப்போ மேல் பாப்புலேஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு 6000லேருந்து நம்ம இந்த மேல் பாப்புலேஷன் மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபீமேல் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 6000 - 3600னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 2400. ஸோ நம்மளுக்கு கொஷினில் வந்து மேல் ஃபீமேல் இந்த ஆர்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு மேலுக்கான பாப்புலேஷன் 3600, ஃபீமேலுக்கு 2400. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 3600 2400 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். In a competitive exam, Rohan scored 336, which was 64 less than Sohan's mark அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then the mark of Tushar were 25% of the sum of Rohan and Sohan's mark together, or 23% of the total mark. If the marks of Uday was 52 more than the twice of Tushar's mark, how much % did the Uday got in the examination அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் லைட்டாக ட்ரிக்கியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பை லைனாக சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இதில் ரோஹன் வந்து 336 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரோஹன் மார்க் வந்து 336. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 336 வந்து விச் வாஸ் 64 லெஸ் தென் சோஹன்ஸ் மார்க். ஸோ அப்போ சோஹன் வந்து இவரோட 64 வந்து அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ சோஹன்ஸோட மார்க் எவ்வளோ இருக்கும், ஸோ இப்போ இதோட 64 அதிகம்னா இப்போ 400. ஸோ நம்மளுக்கு அப்போ ரோஹனோட மார்க்கும் சோஹனோட மார்க்கும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, த மார்க்ஸ் ஆஃப் துஷார் வேர் 25% ஆஃப் த சம் ஆஃப் ரோஹன்ஸ் அண்ட் சோஹன்ஸ் மார்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட சம் ஆஃப் மார்க்ஸ் தான் துஷாரோட 25% மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட சம் ஆஃப் மார்க் எவ்வளோ, 736. ஸோ இப்போ சம் ஆஃப் ரோஹன் அண்ட் சோஹன்ஸ் மார்க் வந்து 736. ஸோ அது வந்து என்னது 25% தான் இந்த டோட்டல் மார்க்கில் 25% மார்க் தான் என்னது துஷாரோட மார்க். ஸோ அப்போ 25% ஆஃப் தட் 736 தான் என்னது துஷாரோட மார்க். ஸோ அப்போ துஷார் மார்க் எவ்வளோ வரும்னா, ஸோ 25% ஆஃப் 736. ஸோ 25% நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1/4 இன்ட்டு 736. இதை நீங்கள் இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 184 அப்படின்னு கிடைக்கும். ஸோ துஷாரோட மார்க் வந்து அப்போ 184 தான் துஷாரோட மார்க். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் 23% ஆஃப் த டோட்டல் மார்க். ஸோ இதில் தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன, த மார்க் ஆஃப் துஷார் வார் 25% ஆஃப் த சம் ஆஃப் ரோஹன்ஸ் ஆர் சோஹன்ஸ் மார்க் டுகெதர்,
ஆர் 23% ஆஃப் த டோட்டல் மார்க். அதாவது இந்த துஷாரோட மார்க், இந்த 184 மார்க் வந்து இவங்க 2 பேரோட மார்க் சம் ஆஃப் அதில் 25% சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி 23% ஆஃப் த டோட்டல் மார்க்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு டோட்டல் மார்க் தெரியல, அந்த டோட்டல் மார்க்ல 23% தான் என்னது துஷாரோட அந்த மார்க். ஸோ இப்போ நம்ம இந்த 23% ஆஃப் துஷார் மார்க்கை வச்சு நம்ம டோட்டல் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க் பை டோட்டல் மார்க்கா. ஸோ நம்மளுக்கு இதில் இந்த பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியும், 23%. துஷாரோட மார்க் எவ்வளோ, 184 பை நம்ம டோட்டல் மார்க் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இப்போ டோட்டல் மார்க் ஈக்குவல் டு 184 டிவைட் பை 23%. அந்த 23% நான் 100 வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 23 இங்கே கேன்சல் பண்ணும்போது இங்கே 823 சார் 184. ஸோ இப்போ 8 × 100 800. ஸோ 800ங்கிறது தான் டோட்டல் மார்க்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த மார்க் ஆஃப் உதய், இப்போ புதுசாக இன்னொரு கேரக்டர் வராது உதய்ங்கிறவர், அவரோட மார்க் என்ன 52 மோர் தென் ட்வைஸ் ஆஃப் த துஷார் மார்க். ஸோ இப்போ உதயோட மார்க் என்னது 52 மோர் தென் ட்வைஸ்னா இப்போ 2 × ட்வைஸ் த துஷார்ஸ் மார்க். துஷார்ஸ் மார்க் என்ன 184. ஸோ அப்போ 184 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதயோட மார்க் வந்து 52 + 368. ஸோ அப்போ உதயோட மார்க் வந்து 420 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் % டிட் த உதய் காட் இன் த எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இதில் உதயோட மார்க் எவ்வளோ தெரிஞ்சிருச்சு 420. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ 800. ஸோ அப்போ 800க்கு 420ங்கிறது எவ்வளோ % தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ உதயோட மார்க் வந்து 420, டோட்டல் மார்க் 800. ஸோ ஃபைண்ட் த பெர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம இதை சால்வ் பண்ணாமல் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2105 இதை பண்ணால் நம்மளுக்கு 52.5 கிடைக்கும். ஸோ அப்போ 52.5%ங்கிறதா என்னது உதயோட பெர்சன்டேஜ் மார்க்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 52.5ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். So in an election between two candidates, the winning candidates got 70% of valid votes and he won by majority of 3630 votes அப்படின்னு சொல்லிட்டாங்க. So if the total votes polled வந்து 75% votes are valid னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இதில் ஃபுல்லாக வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆனால் நமக்கு ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் வந்து இப்போ சப்போஸ் 100%க்கான எலெக்ஷன் நடக்குதுன்னா, அதில் வந்து வின்னிங் கேண்டிடேட் வந்து 70% ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த 70% ஆஃப் ஓட்ஸுங்கிறது என்னது 70% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஸோ அப்போ லூசிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பாரு 30% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கான மெஜாரிட்டி வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, he won by the majority of 3630 சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த 3630ங்கிறது வேலிட் ஓட்ஸ்க்கான கவுண்ட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த 3630ங்கிறது 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ்க்கான கவுண்ட். ஸோ இந்த 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தான் என்னது 3630, அதான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 3630. ஸோ இதை வச்சு நான் இப்போ 100% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ கண்டுபிடிக்கும் போது 3630 டிவைட் பை 40 × 100. ஸோ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 1815. ஸோ அப்போது 1815 × 5 இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 9075 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு 9075ங்கிறது என்னது 100% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, அவுட் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் போல்டுலேயே 75% தான் வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 9075ங்கிறது 75% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். மொத்த டோட்டல் ஓட்ஸ்லேயே 75% ஆஃப் ஓட்ஸ் தான் வேலிட்னே சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இந்த 100% ஆஃப் ஓட்ஸ் கிடைச்சதில்ல, இந்த 75%க்கான வேலிட் ஓட்ஸ் தான் 9075. ஸோ இப்போ நம்மளுக்கான ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இதான் வேலிட் ஓட்ஸ், பட் நம்மளுக்கான கேட்டது வந்து டோட்டல் நம்பர் கேட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நான் வந்து டோட்டல் ஓட்ஸை கண்டுபிடிக்கிறேன். by 75 × 100. ஸோ இதை நம்ம இன்னும் சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு
12,100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 12,100ங்கிறது தான் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி 12,100 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் அந்த கொஸ்டினை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து வின்னிங் கேண்டிடேட் வந்து 70% ஆஃப் ஓட்ஸ் வாங்குறாரு. அது என்னன்னா வேலிட் ஓட்ஸ். ஸோ அப்போ 100% வந்து ஓட் இருக்குன்னா அதில் வந்து 70% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் யார் வாங்குறா, வின்னிங் பர்சன் வாங்குறாரு. ஸோ 70% இவர் வாங்கிட்டாருன்னா இப்போ ரிமைனிங் உள்ள 30% யார் லூஸ் பண்ணவர் வாங்கியிருப்பார். ஸோ அப்போ 70% ஆஃப் வின்னிங் வேலிட் ஓட்ஸ் இவர் வாங்கியிருக்காரு, 30%க்கான வேலிட் ஓட்ஸ் வந்து லூஸ் பண்ணவர் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கான மெஜாரிட்டி வேலிட் ஓட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்னா 40% இருந்திருக்கும். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹி வான் பை மெஜாரிட்டி ஆஃப் 3,630 ஓட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ இந்த 3,630ங்கிறதானது மெஜாரிட்டி வேலிட் ஓட்ஸ், அதாவது 40% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தான் 3,630. ஸோ இப்போ அந்த மெஜாரிட்டி வேலிட் ஓட்ஸை வச்சு நான் இப்போ டோட்டல் 100% கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 100% கண்டுபிடிக்கும் போது எனக்கு 9,075ங்கிறதுக்கான 100%க்கான வேலிட் ஓட்ஸ் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நடந்த ஓட் போட்டதுலேயே 75% தான் எனக்கு வேலிட் ஓட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த 9,075ங்கிறது 75% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த 75% வச்சு நான் இப்போ 100% கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு 12,100ங்கிறது தான் எனக்கு ஃபைனலாக கிடைச்ச டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற பெர்சன்டேஜோட பேசிக் வீடியோ பார்த்துட்டு அகைன் இந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.